அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட பர்த்டே. அதாவது விஷ் பண்ண எல்லாத்துக்கும், எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கராத்தே மட்டும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லித்தரல, ஒரு கராத்தே ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம அகாடமி ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துட்டு வருது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் செயல்பட்டுருக்கீங்க. ஏன்னா கராத்தேல எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது, அதுவும் நம்ம தான் எக்ஸாம்பிள். ஸோ இதை நான் நன்றி சொல்லி கண்டிப்பாக ஒரு காலம் நம்மளை பிரிக்க மாட்டேன். ஸோ நல்லா செயல்பட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதே மாதிரி கராத்தே தியாகராஜன் தலைவர் அவர்கள், முத்துராஜ், இந்த மாதிரி கராத்தேல இருக்க ஜீனியஸ் பர்சன்ஸ்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி. தென் அனைத்து மாஸ்டர்கள், என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட பெற்றோர்கள், ஒரு குரூப்பில் ஒரு 200 பேர் இருக்காங்க, 200 பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்கும்போதுங்க, இதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாலிவுட்டில் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, மும்பை, அதில் மிகப்பெரிய ஆக்ட்ரஸ்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளைமேக்ஸில் காலையில் என்னோட பர்த்டேக்கு வந்து ஏர்லி மார்னிங் விஷ் பண்ணாங்க, ஓகே. பட் ஈவினிங் ஷூட்டிங் முடிகிறப்ப கூட அதை ஞாபகம் வச்சு ஒரு கிராண்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஹோல் டீமும். அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன், நீங்கள் எல்லாருமே இந்த அளவுக்கு என் மேலே பாசம் காட்டுறீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு ப்ரௌடாக இருக்குது. ஸோ இதே மாதிரி இதை விட இன்னும் பல மடங்கு உங்களுக்கு பிரயோஜனமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் இந்த பர்த்டேல எடுத்துட்டு அனைவருக்கும் நன்றி.